ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சந்தானம் ஆனந்த். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான கவிதைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று கேட்பதை விட மிகப்பெரிய கேவலம் எதுவும் இல்லை. சுயமரியாதை எல்லாம் திமிராகவே தெரியும், அடிமையாக இருப்பவர்களுக்கு மட்டுமே. விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். எங்கு தேவை என்பது நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். பாதைகளில் தடைகள் இருந்தால் தகர்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றில்லை, தவிர்த்து விட்டு கூட செல்லலாம், எறும்பை போல. வேண்டியதில் மட்டும் கவனம் செலுத்தினால் வேண்டாதது தானாகவே விலகிவிடும். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசித்தா வெற்றிதான், அடுத்தவனை என்ன பண்ணலாம்னு யோசித்தா தோல்விதான் மிஞ்சும். பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள், அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. இட்லியின் சுவை இட்லியில் இல்லை, தொட்டுக்க வைக்கிற சட்னியில்தான் இருக்கு. அதுபோலத்தான் வாழ்க்கையும். நம்ம கூட வாழ்பவர்களை பொறுத்துத்தான் சந்தோஷமும். அழுக்காயிருப்பது அவமானம் அல்ல, அடுத்தவரை ஏமாற்றி பிழைப்பதே அவமானம். பணத்தை விட உடலை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் உடல் கெட்டுவிட்டால் பணத்தால் கூட பாதுகாக்க முடியாது. எவ்வளவு திட்டினாலும் வாங்கிட்டு சொல்லுங்க சார்னு சொல்கிறவங்களுக்கு மானம் ரோஷம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. அதற்கு பின்னால் அவன் குடும்ப நிலை இருக்கலாம். சுயநல நோக்கத்துடன் காட்டப்படும் போலி அன்பு உலகிலேயே மிக மோசமான ஏமாற்றுகளில் ஒன்று. மாற்றத்தின் முதல் படி என்பது நாம் இப்போது இருக்கும் நிலையை தைரியமாக ஏற்றுக்கொள்வதாகும். உங்கள் வாழ்க்கைதான் மிகவும் கடினமானது என்று நீங்கள் நினைத்தால் பலரின் வாழ்க்கை அதைவிட கடினம் என நினைவில் கொள்ளுங்கள். உலகத்தின் மிக சிறந்த பொய் நல்லவனுக்கு நல்லதே நடப்பது என்பதுதான். தனியாக உயர்வதே சாதனை. வாழ்வதற்கு மட்டுமல்ல, சில நேரங்களில் எனக்காக வாங்காமல் விட்ட சொந்த வீடுகள் ஏறப்படுகின்றன. ஆனால் அவற்றை விட அதிகம் வலித்தது அவற்றை வாங்கி கொடுக்க முடியாமல் போன தருணங்களில்தான். உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை ஒன்றுதான். நாம் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நமக்குள் இறந்து போகும் விஷயங்களே மிகப்பெரிய இழப்பாகும். கழுதைக்கு அதிகமாக கவனம் கொடுத்தால் அது தன்னை சிங்கமாக நினைக்க தொடங்கிவிடும். படிக்காம போயிட்டோம்னு கவலைப்பட்ட காலம் போய், இவ்வளவு செலவு செஞ்சு படிச்சும் சரியான வேலை கிடைக்கலையேன்னு நினைக்கிற காலத்தில் வந்து நிற்கிறோம். நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவனை நம்பு, ஆனால் குலைந்து குலைந்து பேசி கூலை கும்பிடு போடுபவனை மட்டும் நம்பிவிடாதே, அவன்தான் துரோகி. தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள். யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை. கேட்க கடினமாக இருந்தாலும் உண்மையை நேராக சொல்லுங்கள். ஏனெனில் இனிமையாக பேசப்படும் பொய்யை விட கடினமாக சொல்லப்படும் உண்மையே கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவுக்கு மூளை வேலை செய்வதில்லை. புயலில் சிக்காமல் அதை கவனிப்பவர் ஒருபோதும் அதனால் அழியமாட்டார்.
ரூ. 10 உனது வருவாய் என்றால் அதற்குண்டான வாழ்க்கையை வாழ பழகு. நிம்மதி உன்னை கட்டி அணைக்கும். உன்னை நீ பலவீனம் மிக்கவராக உணர காரணம் நீ உன் பலவீனத்தை மட்டும் சிந்திப்பதுதான். மாறாக உன் வலிமையை சிந்தித்தால் நீ வலிமை மிக்கவனாக உணர்வாய். மறதி என்பது வியாதி இல்லை, அது ஒரு வகையான வரம். அந்த வரம் கிடைத்தால் வாழ்க்கையில் வருத்தம் இருக்காது, துக்கமும் இருக்காது. வயதானால் மட்டும் மனிதனுக்கு பக்குவம் வந்துவிடுவதில்லை. ஒரு மனிதன் வாங்கும் அடிகளும் அவன் கடந்து வரும் ஏமாற்றங்களும் தான் அவனை மிக சிறந்த அனுபவசாலியாக மாற்றுகிறது. தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை. காலம் அறிந்து தேடுதல் தேவையானது, காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது. தேவை முடிந்ததும் நண்பன் துரோகியாகிறான், தேவை தொடங்கும் போது துரோகி நண்பனாகிறான். இதுதான் உலகம். எவர் தேவைக்கும் நீ பொருளாகாதே. கடந்த காலத்தை மறந்துவிடுங்கள். முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வந்து சேரும். செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். பழம் இருக்கு என்று எதிரியையும் பணம் இருக்கு என்று செலவையும் சம்பாதிக்க கூடாது. பல விஷயங்களுக்கு பயந்தவர்கள்தான் இன்று அனைத்திற்கும் துணிந்து நிற்கிறார்கள். காரணம் காலம் அல்ல, அவர்கள் கடந்து வந்த வலி நிறைந்த பாதை. பணத்தின் மதிப்பு உன்னிடம் இல்லாத போது தெரியும். உன்னுடைய மதிப்பு பணம் இல்லாத போதுதான் தெரியும். உங்களின் மௌனம் மற்றவர்களின் இரைச்சல்களை விட பலமானதாக இருக்கட்டும். விழுந்தால் எழுவேன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். எல்லோரையும் நம்பிவிடக்கூடாது. வாழ்க்கை எனும் ஏணியில் வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும். சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பீர்கள். பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பீர்கள். ஏனெனில் எல்லா உண்மைகளும் மனதிற்கு அமைதியை தருவதில்லை. சில உண்மைகள் மனதின் அமைதியையே பறித்துவிடும். உன் வலிகளை யாருக்கும் புரிய வைக்க முயற்சிக்காதே. உன்னை புரிந்தவருக்கு சொல்லாமலே அது புரியும். நேரடி பகைவர்களிடம் கூட மோதிவிடலாம். நண்பர் போன்று பழகி இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே பேசும் நல்லவர்களோடு மோதுவதுதான் கடினம். அடிபடும் போதுதான் நிதானம் வருகிறது. வாகனத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. வாழ்க்கையில் நம்மை உதறி தள்ளிய உறவுகளையே நினைத்து கொண்டிருப்பதை விட நமக்கு உதவி செய்த உறவுகளை சற்று நினைக்கலாமே. சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது உலகத்தில் மிகப்பெரிய பொய். சட்டம் சிலந்தி வலை போன்றது. புழு பூச்சிகள் மட்டுமே சிக்கிக்கொள்கிறது. பெரிய மிருகங்கள் கிழித்துவிட்டு தப்பி ஓடுகின்றன. சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம். ஒரு தாய் தன் பிள்ளைகளை பெறுவதற்காக அழலாம், பெற்றதற்காக ஒரு நாளும் அழக்கூடாது. யாரிடமும் உங்களை நிரூபிக்க முயலாதீர்கள். இயல்பாயிருந்து விடுங்கள். பிடித்தவர்கள் நெருங்கட்டும், வேண்டாதவர்கள் விலகட்டும். கல்லுப்பு போன்ற கடின வார்த்தைகளால் நம்மை திருத்துபவர் தான் உண்மையான நண்பர். இனிய சர்க்கரை போன்ற இனிப்பான வார்த்தைகளால் நம்மை புகழ்பவர் நயவஞ்சகன். பணத்தை சேமித்து பின்னர் செலவழிக்கலாம், ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து பின்னர் வாழ முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கே. யாரிடமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளாத வரை உங்களுக்கு உங்களை தவிர வேறு எதிரியும் இல்லை, துரோகியும் இல்லை.
முக அழகை காலம் திருடிவிடும். நல்ல மனதை யாராலும் திருட முடியாது.